அத்தை அந்த பொம்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அத்தை? எனக்கு ஞாபகம் இல்லையம்மா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அத்தை. நான் கூட டிவியில் காமிச்சனே. அன்னைக்கு ஒரு படம் பார்த்தோமே, அம்முலு. ஐயோ அத்தை, அது பிரேமலு. ஆமா, அதுக்கு என்னம்மா? அத்தை எனக்கு அந்த பொம்மை மட்டும் வாங்கி தரீங்களா? என்னம்மா, உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது, இப்போ போய் அந்த பொம்மை வேணும்னு நட முடிக்கிறேன். வாமா பேசாம. ஹாய் பாப்பா. நான் தம்பி தனியாக வேறு பாப்பாட்ட பேசிட்டு இருக்க? இல்லைண்ணே, என் ஒய்ஃப்க்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் சரி கேட்டு வாங்கிட்டு போகிறேன். ஏன்பா குழந்தைங்களோட பரவாயில்ல, பொண்டாடிக்கின்ற கர்ப்பமாக இருக்காங்க, நான் ஆசைப்படுறாங்க தான். அப்படியா? சரி பாப்பா, அந்த அங்களுக்கு அந்த பொம்மையை கூட. என் மம்மியை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? எனக்கு இல்லை பாப்பா, எங்கள் ஒய்ஃபுக்கு. உங்கள் ஒய்ஃபுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்னா அவங்களுக்கும் உங்கள் மாதிரியே ஒரு பாப்பா பிறக்க போகிறேன், அவங்க வச்சுக்கலாம்ல. பாப்பாவா? அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். அப்போ நீனா போய் வாங்கி தரணும், என்கிட்ட வந்து கேட்கணும். ஸ்டூபிட். இது என் முதலாளி பொண்ணு இல்லை, அப்படிதான் இருக்கும். நீ கிளம்பு. என்னங்க வாங்கிட்டு வரலையா? தேவானே, அது குழந்தை வச்சிருந்ததுமா அந்த பொம்மையை, அது போய் எப்படி கொடுக்கும்? எப்படிங்க வாங்குனீங்க? ஏன்டா இப்படி பண்ண? என் பொண்டாடிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேம்மா. இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.